நம்பிக்கையோடு ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே என்னுடைய போராட்டம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்போ நான் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்ப தெரியும் ராஜா. ஆண்டவரே என் இருதயம் ஆண்டவரே அப்பா பிளக்கிறது போல நான் வந்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இதில் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனால கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை நம் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம யாவரும் அப்படியே கண்ணிலே மூடி நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா நான் உண்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க செய்யுங்கப்பா என்று சொல்லி பாருங்க. இன்றைக்கு தேவன் நமக்காக செய்ய போகிறார், இறங்கி வந்து செய்ய போகிறார். நம்ம கண்ணிலே மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவரே கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த பிள்ளைகளுடைய எல்லா பாரங்களையும் ஆண்டவரே இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்படியாக வந்திருக்கிறார் ஆண்டவரே. அப்ப உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய தீர்க்கதரிசி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர் மூலமாக உம்முடைய சத்தத்தை தொனிக்கும்படியாக சத்தத்தின் மூலமாக ஆண்டவரே காதேஸ் வனாந்தரம் அதிர பண்ண சத்தம் ஆண்டவரே இன்றைக்கு அந்த சத்தத்தை ஆண்டவரே யார் வாழ்க்கை ஆண்டவரே வனாந்தரத்தை போல இருக்கிறது ராஜா. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தினால் ஆண்டவரே இந்த வனாந்தரம் செழிக்கும்படியாக ராஜா. ஆண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய வல்லமை இந்த நாள் இறங்கி ஆண்டவரே அவரை மறைத்தினை பேச போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே அப்பா கேதுரு மரங்களை முறிக்கப்பட்டது ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அத்தனை சத்துரு கிரைகளும் ஆண்டவரே முறிந்து விழுந்து ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்கள் எழுந்து நிற்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி நிற்க செய்வீராக ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே பலமாக புறப்பட்டு வந்து ஆண்டவரே அந்த சத்தத்தின் நிமித்தம் கொடுக்கப்போற ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுத்து ஆண்டவரே திரளான சாட்சியை உருவாக்கி தருவீராக. கர்த்தர் எனக்காகவே பேசினார், என்னோடு பேசினார், என் கட்டுகளை உடைத்தார், என் பாரலை நீக்கினார், எனக்கு ஆறுதலை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரை தேற்றி ஆற்றி என்று சொல்லும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு என் தேவன் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையாய் ஆண்டவரை நடத்துகிற அந்த ஊழியத்தை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த சபை மூலமாக ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே அப்பா வாசலை திறந்து கொடுத்த ஆண்டவரே இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வல்லமை ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடந்து ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வந்த உம்முடைய மக்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறபடினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் இவர்களுக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நீரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஆண்டவராக இயேசு நாமத்திலே நல்வாழ்த்துக்கள். நான் சுருக்கமாய் இந்த நாளிலே இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம் மத்தேயு 9:1-2 என்ற வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இந்த வேத வசனத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு உண்மையின் சம்பவம் தான் அந்த வாக்கியங்கள். இயேசு படவில் ஏறி அக்கறைக்கு வந்தார், தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். இயேசு வருகிறார் என்று முன்பே அவர்கள் அறிந்திருக்கலாம். இயேசு இன்றைக்கு தம்முடைய ஊருக்கு வருகிறார் என்று அறிந்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? அங்கே அவர் அந்த பட்டணத்துக்கு படவை விட்டு இறங்கி வருகிறார். வந்த பொழுது
4 பேர் திமிருவாத பிடித்து ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். திமிருவாதம்னா நம்ம ஊர்ல இருக்கிற திமிருவாதம் தெனாவட்டில் அப்படி இல்லை. திமிருவாதம் என்கிறது கை கால் விளங்காதவனுக்கு பெயர் திமிருவாதம். இந்த திமிருவாதம் மனிதனை 4 பேர் கொண்டு வருகிறார்கள். இயேசு அதை கண்டார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. ஒரு பக்கம் தம்முடைய பட்டணத்துக்கு வருகிறார். அவர் முதலாவது கண்டது அந்த 4 பேரை. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த 4 பேரை கண்ட தேவன், அவர்களை பார்த்த தேவன் ஒன்றே ஒன்று யோசித்தார், இவர்களுடைய விசுவாசம் இவ்வளவு பெரிதாய் இருக்கிறதே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை அவர் கண்டார். அதன் பிறகு திமிருவாதக்காரனை நோக்கி பார்த்தார். அவனை பார்த்து சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். இதில் 2 காரியத்தை காண்கிறோம். ஒன்று, அவர் விசுவாசத்தை கண்டார். மற்றொன்று, அந்த திமிருவாதக்காரனை நோக்கி பார்த்து அவனுடைய பாவ மன்னிப்பை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேம் தெருக்களிலே நீங்கள் தேடி அலைந்து நீதியை சத்தியத்துக்கு பயந்து சத்தியத்தை தேடும் வேதத்தை தேடும் மனிதனை கண்டுபிடிப்பீர்களானால் அதற்கு நான் பாவ மன்னிப்பு கொடுப்பேன் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எரோமியாவின் புஸ்தகம் 5:1 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. ஆனால் இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு அப்படியே மலைத்து போய் நிற்கிறார். யாரோ ஒருவனுக்காக, ஒரு திமிருவாதக்காரனுக்காக இந்த 4 பேரும் சுமந்து கொண்டு வருகிறார்களே என்று அவர் மலைத்து போய் நின்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவம். இயேசுவே அதை உவமையாக சொன்னார். என்ன சொன்னார்? ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். அந்த கள்ளர்கள் அவனை பிடித்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் விட்டார்கள். அவனுடைய சரீரத்தில் மேலிருந்து விசேஷித்த மகிமை நிறைந்து, அற்புதம் நிறைந்து, ஆசீர்வாதம் நிறைந்து, ரட்சிப்பு நிறைந்து உயர்ந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்தார்களாம்? அந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். அவனை காயப்படுத்தினார்கள். அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது ஆசாரியன் அந்த வழியாய் வருகிறான். அவனை கண்டு விலகினான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனை கண்டு விலகினான். ஆனால் அதன் பிறகு லேவியின் ஒரு வழியாய் அந்த வழியாய் ஒருவன் வருகிறான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறான். அவனை கண்டு மனதுருகி அவன் மேல் மனதுருகி தன்னுடைய காயங்களை கட்டி எண்ணெயை வார்த்து சத்திரத்தில் ஏற்றிக்கொண்டு போய் தோல் ஏற்றிக்கொண்டு போய் சத்திரத்தான் இடத்தில் கொடுத்து இவனை பராமரித்துக்கொள், இவனுக்கு மேலே செலவழித்தால் அவனை பார்த்துக்கொள் என்று சொல்லி 2 பணத்தை கொடுத்தார் என்று லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 30 முதல் 35 வசனங்கள் அதை பின்வருமாறு நமக்கு எழுகிறது. ஆனால் ஆசாரியன் கண்டு விலகி போனான், லேவியனும் கண்டு விலகி போனான். ஆனால் இங்கே இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு. இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனதிலே விசுவாசிக்கிறது எது இருக்கிறதோ அதை அவர் கண்டுவிட்டால் அவருடைய வல்லமை உங்கள் மத்தியில் விளங்கும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவர் காண வேண்டும். தேவன் அதை பார்க்க வேண்டும். திமிருவாதக்காரனை அந்த வியாதிசனை முதலாவது காணவில்லை, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டார். தேவாதி தேவனதை கண்டு மலைத்து போனார். அதன் பிறகு திமிருவாதக்காரனை கண்டார். மகனே திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த திமிருவாதக்காரனுடைய ஒட்டுமொத்த பாவமும் மன்னிக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த 4 பேருமே. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அந்த 4 பேருடைய விசுவாசத்தினாலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஏதோ தானம் என்று அவனை போட்டுவிட்டு போயிருக்கலாம். அவன் ஒரு குஷ்டரோகி, அவன் திமிருவாதக்காரன், அவன் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். அங்கே இருந்த ஆசாரியர்கள் மற்றவர்களும் இது ஓய்வு நாட்கள், இது எப்படி ஆய்த்து தேவதூஷணம் பண்ணுகிறான் இயேசுவை சொன்னார்கள். ஒரு பக்கம் தேவதூஷணம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், ஒருவனை மன்னிப்பதற்கும் ஒருவனை எழுந்து நடப்பதற்கு எது எளிதென்று அவர்களை பார்த்தவர் கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், முதலாவதாக விசுவாசம் நமக்குள் வருமானால் நம்முடைய விசுவாசத்தை கண்டு அற்புதங்களை செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம். 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், ஐயோ அவனை காப்பாற்றும் என்று சொன்னான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்லிட்டார். அவன் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. தேவனே, நான் 100க்கு அதிபதி, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், நில் என்றால் நில், அதை செய் என்றால் செய்வான். ஆனால் இதை செய்ய உம்மால மாத்திரமே முடியும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதற்கு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவன் சொன்ன வார்த்தை கேட்டு ஆண்டவர் மலைத்து போனார். என்ன சொன்ன தெரியுமா? நான் இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை. கைகளை தட்டி ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் ஆச்சரியப்பட்டு போனார். இஸ்ரவேலில் இப்படி விசுவாசம் இருக்கிறதா? அப்படியும் விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு காரணம், இந்த உலகத்திலே மிக முக்கியமானது விசுவாசம் தான் முக்கியமானது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு, கைகளை தட்டி ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மத்தேயு 8:10 அதை சொல்லுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யார்? அவருடைய விசுவாசத்தை கண்டாரா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார். கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசம் என்கிறது நம்புகிற ஒன்று, காணப்படாதது ஒன்று. நாளைக்கு வரும் என்கிறது நம்பிக்கை, அது காணப்படாதது. விசுவாசம் நம்பப்படுகிறது, இப்பொழுது எனக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். எபிரேயர் 11:1-2 சொல்லுகின்றன. எபிரேயர் 12:1 சொன்னார், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் என்று சொல்லி. தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் விசுவாசத்தை காண்பார். அவர் கண்டு மலைத்து போனார். அவனுடைய விசுவாசத்தினால்தான் இவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் விசுவாசங்கள் எவ்விதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் ஒருவர் மட்டும் அறிவார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. நாம் சிறிதாய் இருக்கிறோம் என்று நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, அது அப்படி வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு தாழ்வான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் எப்பயுமே பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனா இதுக்கு முன்பு அந்த விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை இருக்கிறதுமா? மேகம் போன்ற திரள் சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எப்படி? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையில் பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசம் என்பது என்ன? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய விசுவாசத்தை கண்டு மலைத்து போனாராம், பிரமித்து போனாராம், ஆச்சரியப்பட்டாராம். அதனால தான் அவனை திரும்பி பார்த்து, திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் முதலாவது நம்மிடத்தில் பார்க்கிற ஒரு குவாலிட்டி இருக்கிறது. என்னது? அவன் என்னை விசுவாசிக்கிறானா, என்னை அவன் நம்புகிறானா, என்னை அவன் தேடுகிறானா. நம்ம என்னையாவது உற்சாகம் வந்தா ஓஹோன்னு ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் உற்சாகம் போயிடுச்சுன்னா ஜெபமே போயிடும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை பார்க்கிற தேவன், உன்னுடைய ஓட்டத்தை பார்க்கிற தேவன், நீ நடக்கிற நடையை சீர்தூக்கி பார்க்கிற தேவன். அதுதான் தேவன். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. நல்லா பாருங்க. ஃப்ரெண்டு பொண்டாட்டி ஒருவர் சந்திக்கிறாங்க. எலிசபெத்தும் மரியாளும். இந்த அம்மா வாழ்த்துதல்ல வயித்துல இருக்கிற புள்ள துள்ளிச்சு என்று சொல்லி பயங்கரமா பேசுவாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு அருளப்பட்டது நிறைவேறிற்று. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு மனிதன் பாக்கியம் என்கிற இடத்துக்கு வருகிறது விசுவாசம். ஒரு மனிதன் வல்லவனாய் மாறுவதற்கு விசுவாசம். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விசுவாசம்.
So everyone of faith, அதை ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் பார்க்கிற விதங்கள் அப்படித்தான். லூக்கா 1:45 சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களே. அப்போ தேவன் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை பார்த்து அருளை பார்த்து, தம்பி இது செய்யப்பா, இது நடக்குமான்னு சொன்னார்னா நிறைவேறும். ஆனால் நிறைவேறுவதற்கு தாமதிக்கிறதுனா அதில் இன்னொரு பிளாக் மார்க் இருக்கிறது. என்னன்னா, அங்க நம்ம இடத்துல விசுவாசம் கொஞ்சம் என்னது ஷாக்காது. அதான் உண்மை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுது, நான் சொல்லவில்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை தான் நான் பாதுகாத்து வச்சிருந்த. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி, I careful my faith, நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். அப்பதான் எனக்கு பொன்னாடையும் போத்தி தலையில என்ன வைப்பாங்க, நீதியின் கிரீடத்தை வைப்பார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஹalleluya. அவன் காத்துக்கிட்டானா? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? முத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே, தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. சங்கீதம் 119:9 சொல்லுகிறார். ஆனால் இங்க அவன் சொல்றான், என் விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்படும். எனக்கு மட்டுமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற அத்தனை பேருக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவருடைய மகிமையை விரும்புகிற அத்தனை பேருக்கும், அவர் சமூகத்தை தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர் தருவார் என்கிற நம்பிக்கை தான் உண்டு. விசுவாசத்தில் பாக்கியம், விசுவாசத்தில் நம்பிக்கை, விசுவாசத்தில் பாவ மன்னிப்பு, விசுவாசத்தில் கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்லுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தடவி பார்க்கிறோம், கிரீடம் இருக்கான்னு தடவணும். டெய்லியும் தடவுறோமா? இல்லையே. என் அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை அவர் அங்கு காண்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை எப்போதும் மாறவே மாறாது. ஆண்டவர் சொன்னாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இவர் சொன்னார் பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரர்களாகி நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மெய்யான இஸ்ரவேல் எல்லாம் கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லும். I am real Israel. ஹalleluya. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நான் சொல்லல. மல்கிய 3:6, எபிரேயர் 1:11-12, என் நாகமம் 19:23, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 127 சங்கீதம் 102 சங்கீதம் 27 வசனத்திலே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பயுமே ஜீவன் உள்ளதாகத்தான் இருக்கிறது. நாயின் விதவியின் மகனும் மரணம்தான். அவர் ஊருக்குள்ள நுழையும் பொழுது அந்த அற்புதம், இவர் படகு விட்டு இறங்கும் போது இந்த அற்புதம். ஆனால் அற்புதத்தை செய்த ஆண்டவருக்கு ரொம்ப எளிது. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டாரா? கண்ட பிறகு பிரமித்து போனார். என்னடா இப்படிப்பட்ட காரியம்? அப்பொழுது அவனை திரும்பி பார்த்து சொன்னார், மகனே திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு. இன்னைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோமா? நமக்குள்ள ஒரு திடன் இருக்கிறதா என்று பார்த்தால் முதல்ல விசுவாசமே இல்லை, அப்புறம் எங்கிருந்து திடன் இருக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அனுபவங்கள் என்கிறது சாதாரணதல்ல. நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறார். அவரை உண்டென்று விசுவாசிக்கிறன் அல்லாமல் உலகத்தை ஜெயிச்சவன் யார்? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று, அவர்தான் குமாரன் என்று விசுவாசிகள் உலகத்தை ஜெயித்தவன் யார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆனால் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு அந்த விசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அவனை திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்து சொன்னார், என் மகனே திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திரும்பி பார்த்து, திடன்கொள் மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீ கேட்கிற ஒன்று
ஒரு வல்லமை நிறைந்த வாக்கு, அதுதான் திடன் கொள். அல்லேலூயா. அவர்கிட்ட இந்த வாய் சொல்லணும், திடன் கொள்பா அப்படின்னா தைரியமா இருப்பான்னு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நீங்களும் நானும் நினைக்கிறது போல ஏதோ ஒரு பிரசங்கம் அல்ல. That is a prophecy. அதுதான் தீர்க்க தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு தீர்க்க தரிசனம் சொன்னார் அங்கே. என் அருமையானவர்களே, அவர்களை பார்த்து விட்டு இவனை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தால். இது விசுவாச அறிக்கை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள். அப்படின்னா தளர்ந்துராதே, சோர்ந்துராதே, ஏமாந்துராதே. அதுக்குரிய காரியத்தை நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். உங்கள் கிரியைகளுக்குரிய பலன் உண்டு. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. திடன்குள் என்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசனங்கள். That's a prophecy. அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். உங்களுக்கு கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆசார் இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கை தட்டு. தட் இஸ் தீர்க்க தரிசனம். அதுதான் ஆசா இந்த வார்த்தைகளின் ஓதேத்து இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் கேட்டபோது அவன் திடன் கொண்டு கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசன வசனத்தை நீ கேட்பாயானால் நீ திடன் கொள்ளுவாய். இயேசுவை கண்டு உன்னை பார்ப்பார். That's a message. அதுதான் விசுவாசம். போகும் வழியில் ஆண்டவர் உன்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னா அர்த்தம் உன்னை கூப்பிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆசாவும் ஓதேத்தும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகையில் இதை கேட்டு அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசத்திலிருந்து அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவர் நினைக்கிறது போல அல்ல. நம்மிடத்தில் ஏதோ ஒரு அருவருப்பானது இருக்குமானால் இந்த பட்டணம் இந்த ஏரியா ரட்சிக்கப்பட வேண்டும் என் மகன் சொன்னது போல இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் நானும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறோம். கர்த்தர் கண்டுவிட்டால் அங்கே இருக்கிற அந்த அசுத்தங்களை கர்த்தர் எடுக்க தீர்க்க தரிசனத்தை அனுப்புவார். கர்த்தருடைய வார்த்தை தான் என்னது உன்னை திடப்படுத்தும். அதுதான் தீர்க்க தரிசனம். கைகளை தட்டி வரலையா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. தீர்க்க தரிசனத்தை அவன் கேட்ட பொழுது, ஆசா ஓபேத்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்ட பொழுது கட்ட 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 கட்டன்னு போனா அங்கிருந்து அருவருப்பெல்லாம் தூக்கி வெளியே போட்டான். காரணம், இந்த வார்த்தையை கேட்டு திடன் கொண்டு அதை செய்தான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற உனக்கு இன்றைக்கு தேவன் ஒரு திட நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் உன்னை பார்க்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், நான் கண்டு கொள்ளுகிற தேவன். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. உன் பொருள் எங்கெங்க இருக்குதோ எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கண்டுகிட்டே இருக்கார். கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கிறதா. எல்லாம் நிர்வாணமா இருக்கிறதா. எவ்ரிதிங் எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். குறையில்லாத மனிதன் எங்கே இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் போயிடுமே. கைகளை தட்டி ஒரு இல்லையா சொல்லுங்களேன். விசுவாசனா என்ன? நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கணும். தேவன் பார்த்தால் அவர் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவார். திடன் கொள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லு, ஒருவருக்கு ஒருவர் முதல்ல ஒத்தாசு சொல்லு, திடன் கொள்ளு சொல்லு, இப்படி சகோதரனுக்கு சகோதரர் சொல்லுகிறார்கள் என்று போய் சொல்லு என்று சொன்னார்.
ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? நான் முடிக்க போகிறேன். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது, ஒன்று, உன்னை அவர் ஸ்ட்ரென்த் படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சகாயம் செய்வார். அதுதான் அவருடைய ப்ராபசி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அங்கே ஆச்சரியமான ஃபெய்த், அந்த ஃபெய்த் மூலம் வருகிறது இவனுக்கு தீர்க்க தரிசனம், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஐயா, அம்மா, சகோதரனே, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்கள் ஒவ்வொரு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவை. இயேசுவின் வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசனம், அதுதான் தீர்க்க தரிசனங்கள், அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவு அழகாய் நமக்கு ஆபத்து வரும்போது அலறுவோம். சீடர்கள் அலறினார்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். கடல்ல நடந்துகிட்டே சொன்னார் இந்த வார்த்தையை. மத்தேயின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம், மார்க்குவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். பயந்து அலறும்போது சொல்றாரு, நான் தான், திடன் கொள், பயப்படாதீங்க என்றார். பதிவு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். தாவீதின் குமாரன் இறங்குறான்றான், சத்தம் போட்டு கூப்பிடுறான். எல்லாரும் அதட்டாங்க, போடாதற சத்தத்தைன்னு. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைக்க போனவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? குருடனை பார்த்து, திடன் கொள், உன்னை அழைக்கிறார் என்றார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. மார்க்குவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை 49வது வசனம், திடன் கொள், உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அழைக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தை காண்கிறவர், நம்முடைய நம்பிக்கை காண்கிறவர். ஐயோ, நான் கொஞ்சம் பேர் இல்ல, பெரிய சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. அப்படின்னா இயேசுவின் சத்தத்தின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஓ என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த நாளில் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசத்தை கண்டு திடன் கொள்ளுங்கள். அதுதான் தீர்க்க தரிசனம். எல்லாம் நடக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ என்னென்ன விரும்பினி, என்னென்ன வாஞ்சித்தையோ அதை எல்லாம் தேவன் செய்ய வல்லமா இருக்கிறார். அதற்கு ஒரே ஒன்று, திடன். அதான் தீர்க்க தரிசனம். அந்த திட நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், இயேசு நம்மை பார்த்து விட்டார் என்ற அர்த்தம். இயேசு நம்மை பார்த்து விட்டார் என்ற அர்த்தம். இயேசு அவர்களை கண்டு பிரமித்து போய் அந்த திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, திடன் கொள் என்றார். என் அருமையான மகனே, மகளே, எப்பேற்பட்ட பாவங்களும் எப்பேற்பட்ட சாபங்களும் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு நம்மை பார்க்க வேண்டும். இயேசு நம்மை பார்க்க வேண்டும். அப்பொழுது நாம் திடன் கொள்ளுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் விசுவாச வார்த்தைகள். தேவன் சொன்னார், வேதம் சொல்லுகிறது, திடன் கொள், உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பவுலே, திடன் கொள், எருசலேமுக்கு போய் சாட்சி கொடு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் வசனத்தை ஊழியத்தை செய்ய போற மகனே, நீ திடன் கொள், அநேகருக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. அவர் சொல்ற முதல் ப்ராபசி, திடன் கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்போஸ்தலர் 23:11 சொல்லுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒன்று நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லும்போது கொரிந்தியரை பார்த்து சொன்னான், ஓ கொரிந்து சபையின் மக்களே, நான் சொல்வதை கவனித்து பாருங்கள் என்று சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? புருஷராய் இருங்கள், விசுவாசத்தில் விழித்திருங்கள், புருஷராய் இருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் சொன்ன முதல் வார்த்தை, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? நான் முடிக்க போகிறேன். விழித்திருங்கள். நல்ல கவனிங்க. அம்மோ, என்ன கவனிங்க சகோதரா. ஆண்டு சொன்ன முதல் கேள்வி, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். நல்ல புருஷனாயிரு. நல்ல புருஷனா நல்ல ஆம்பளையாயிரு. நல்ல பொம்பளை பிள்ளை நல்ல புருஷியாயிரு. ஒன்னு விழித்திருக்கணும்,
இரண்டாவது விசுவாசத்தில் விசுவாசிக்கணும். மூணாவது புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு, இதுக்கு பேர் தான் உங்கள் கைத்தட்டா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 அனுபவம் உங்களிடத்தில் இருக்குமானால் பெலிசனாகிய கோலியாத்தின் தலை உங்கள் கைகளிலே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு சத்தம் ஒரு அலலைய சொல்லுங்களே. சத்துரு உங்கள் பாதத்தின் கீழே சத்தமாய் ஒரு அலைய சொல்லுங்களே. மந்திரங்கள் எல்லாம் உங்கள் காலின் கீழே சத்தமாக, வாதைகள் உன்னை விட்டு விலகி ஓடும். அதுதான் தேவ வார்த்தை. என் அன்பு பிள்ளைகளே, இயேசு படவை விட்டு இறங்கின பொழுது தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிருவாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை கண்டார். மற்றொரு பக்கம் அந்த திமிருவாதக்காரனை நோக்கி பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். சுகமாகி ஹீலிங்கான்னு சொல்லவே இல்லை. மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் சுகம் வரலையா சொல்லுங்களே. ஆட்டோமேட்டிக்கா சுகத்தை கத்தர் கொடுத்து விட்டார். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது சந்தில ஒரு அம்மா வந்து கை வச்சு தொட்டுச்சு. ஒரு அலலையா சொல்லுங்களே. இயேசு திரும்பி பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு வந்து தொட்டுச்சு. அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. இயேசு திரும்பி பார்த்தார். அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். கை கால் முடங்கி கிடக்கிறான். இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன் பாவம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனால் இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மத்தேயு 9:22. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகில் வாழும் பொழுது உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அலலைய சொல்லுங்களே. என் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தது உண்மையானால் நீ திடன் கொள். இன்றைய இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். இந்த வசனத்தை கேட்கிற மகளே, ஐயா, அம்மா, நீ உலகத்தை ஜெயிக்க முடியும். திடன் கொள். You strengthen me. Your own faith. உன் சொந்த விசுவாசத்திலே நீ அப்படி இருப்பாயானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், எப்படி முடிய போகிறது வாழ்க்கை, நன்றாக முடியும் நினைச்சுக்கோ. எப்படி முடியுமா? நன்றாக முடியும், நன்றாக நடக்கும். யாவரும் எழுந்து நின்று ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. ஆனால் நாம் வாசிக்க போற ஒரே ஒரு வசனம் தான். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக் சாப்டர் 8 8ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தில் கைகளை வைத்து ஒருமனப்பட்டவர்களாக அந்த வார்த்தையை ஒரே என் மகள் வாசிக்கும் போது கூட சேர்ந்து சொல்லுங்கள். அவர் அவளை பார்த்து, மகளே, லிசன், பாருங்க, பார்க்காம சொன்னாரா, பார்த்து சொன்னாரா? சத்தமா சொல்லுங்களே. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டது உண்மைதானே, பார்க்கிறது உண்மைதானே? அப்படி என்றால் வசனம் சொல்லுது, அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்துடனே போ என்றார். அப்படியே பைபிளை கீழே வச்சு 2 கையை வைத்துக் கொள்ளுங்க. நான் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நான் முடித்து விட விரும்புகிறேன். நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது எப்படி போகணும்? சமாதானத்தோடு நீ புறப்பட்டு போக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான். இயேசு உன்னை பார்த்து விட்டால் அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் திடன் கொள். அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் திடன் கொள். இந்த திடன் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்கள். 2 கைகளை உயர்த்தினவர்களாக, கரங்களை உயர்த்தினவர்களாக அப்படியே தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னிடத்தில் என்னென்ன விக்கிரங்கள் இருக்கிறது கர்த்தாவே, ஆண்டவரே திடன் கொள்ளு என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் வந்த பொழுது, ஆண்டவரே ஆசா, ஆண்டவரே ஓவியத்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவன் திடன் கொண்டு, அந்த ஆண்டவரே அந்த தேசத்தில் அவன் சிறைப்பிடித்திருந்த எல்லா தேசத்தில் வந்து எல்லாவற்றையும்
அவன் எடுத்து ஆக்பரைப்படுத்தினான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி தன்னை அவன் உருவாக்கி கொண்டான், தன்னை அவன் சுத்திகரித்துக் கொண்டான். அப்படியா நீங்கள் சுத்திகரித்துக் கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு சில நொடி கொடுக்கிறேன். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் எந்த இடத்திலே கிடக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளே என்ன விக்கிரங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே என்ன விக்கிரங்கள் இருக்கிறது ஏசப்பா, அதை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. நான் திடன் கொள்ள எனக்கு ஒரு பெரிய பலனை தாரும், எனக்கு ஒரு புதிய பலனை தாரும் என்று கேளுங்கள். ஒவ்வொருவரும் கேளுங்கள், கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறதப்பா, ஆண்டவரே என் ஆசீர்வாதம் ஏன் தடைப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். அப்படி கைகளை உயர்த்தினவர்களாக கண்களை மூடி கேளுங்கள். எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர், எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர், எங்கள் நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய ஜனங்களை நேசிக்கிறீர், உம்முடைய ஜனங்களை விடுவித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கூட்டத்தை எங்களுக்கு நன்றாய் நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை பயன்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ராஜ்யம் எங்கள் நடுவிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களோடும் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் அளவும் தங்கியிருப்பதாக. சத்தமா அல்லேலூயா. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சாலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.